Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் டூல்ஸ் குரூப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 3 டைப் இருக்குது இதில். லேசர் டூல், பாலிகனல் லேசர் டூல், மேக்னெட்டிக் லேசர் டூல். ஓகேங்களா? ஒவ்வொன்றத்தை பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம வீடியோவை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போது லேசர் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் மாதிரி தான், ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரா பண்ணிக்கலாம், செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற ஆப்பில் வந்து நான் வந்து செலெக்ஷன் பண்ணுறேன். நீங்கள் என்ன செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த செலெக்ஷன் ஏரியா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டாட்டட் லைன் மாதிரி வந்திருக்கு. இந்த டாட்டட் லைன் மாதிரி வந்தால் என்ன அர்த்தம்னா செலெக்ஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இந்த சப்ஜெக்டை நான் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காப்பி பண்ண போகிறீங்க அப்படின்னா Ctrl+J அழுத்திங்க. Ctrl+J அழுத்தும் போது பாருங்கள், இந்த லேயர் பண்ணலில் பேக்ரவுண்ட் லேயரில் இருந்த ஆப்பிள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்பில் தனியாக மாறிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஹை பட்டனை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இது செலக்ட் பண்ண சப்ஜெக்ட். ஓகேங்களா? லேசர் டூல் மூலமாக செலக்ட் பண்ண சப்ஜெக்ட். இந்த லேசர் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்சாக நீங்கள் ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம். தென் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா லேசர் டூலில், அந்த சப்ஜெக்டை நான் வேற ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா வேற ஒரு டாக்குமெண்ட் வந்துடும். இந்த இடத்துல நான் டேபிள் மேலே வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இதை சின்னது பண்ணணும் அப்படின்னா Ctrl+T எடுத்துங்க. அது வந்து என்ன ஆகுனா, Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் அர்த்தம். இப்போ அது சைஸ் வந்து ஸ்மால் பண்ணிங்க. சைஸ் ஸ்மால் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சப்ஜெக்டை கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண சப்ஜெக்டை வேற ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். தென் வந்து இந்த சப்ஜெக்டை கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங்கும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எடிட்டில் போயிட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கர்வ்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இது கொஞ்சம் நான் பிரைட்னஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி பிரைட்னஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவை கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். Ctrl+J கொடுத்துட்டு நீங்கள் வேற ஒரு இடத்துக்கும் இதே டாக்குமெண்ட்டில் வேற ஒரு இடத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை கலர் கரெக்ஷனும் கொடுக்கலாம், இல்லை அதர் டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியாவை தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து செலெக்ஷனுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து லேசர் டூல், ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்சாக நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியா. ஓகேங்களா? ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிகனல் லேசர் டூல். பாலிகனல் லேசர் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு சப்ஜெக்டை எந்த ஆங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு சப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த எட்ஜஸில் நான் கிளிக் பண்ணுறேன். தென் எதுவுமே நான் கிளிக் பண்ணல, அதுவாக என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் வருது. தென் இந்த எட்ஜஸில் நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், இந்த கார்னரில் கிளிக் பண்ணுறேன், இந்த கார்னரில் கிளிக் பண்ணுறேன். தென் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ், லைவ் டாட்டட் லைன்ஸ் மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ செலக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுவே எனக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்னா Ctrl+J ஆகிட்டீங்க. ஒரு காப்பி லேயர் பண்ணல வந்து க்ரியேட் ஆகிட்டு இருப்பாருங்க. இப்போது மூவ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவோட சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அகைன் பேஜஸ் நிறைய தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அகைன் மேலே ஒன்று வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த நோட்டு இன்னொரு பேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அகைன் Ctrl+J கொடுங்க. இன்னொரு காப்பி வந்துட்டுருக்கோம். அகைன் திருப்பணும் என்ன பண்ணுங்கன்னா மேலே வைங்க. இப்போ உங்களுக்கு பேஜஸ் நிறைய இருக்கிற நோட்டு மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லை இதை வந்து நீங்கள் வந்து இந்த கலரே எனக்கு வேணாம், இந்த இடத்துல வந்து எனக்கு ஒயிட் வேணும், இது அழிஞ்ச மாதிரி வேணும், ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நீங்கள் ஒயிட் கலரில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த லேயர் பேனலில் ரைட் கிளிக்கு அந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பிக்சல் கொடுங்க.
பிக்சல் கொடுத்துட்டு கலர் பேலட்டில் ஒயிட்டு கொடுங்க. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒயிட் ஷேப்பாக மாறிடும். இப்போ செலெக்ஷன் ஏரியா வந்து டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன மார்க்அப் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா பாலிகனல் லேசர் டூல். லேசர் டூல்ன்றது வந்து ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்சாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். பாலிகனல் லேசர் டூல்ன்றது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற சப்ஜெக்ட் எந்த ஆங்கிளில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் லேசர் டூல். மேக்னெட்டிக் லேசர் டூல்ன்றது என்னன்னா எட்ஜஸை அதுவாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே அந்த எட்ஜஸ் அண்டை கொண்டுட்டு போனால் போதும், அதுவே ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், மேக்னெட்டிக் லேசர் டூல். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ஒயிட்டுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் இந்த வாலில் இருக்கிற ஒயிட்டுக்கும் இந்த பீங்கானில் இருக்கிற ஒயிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுவே அந்த எட்ஜஸை ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். அந்த பீங்கானில் இருக்கிற ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட்டோட பிக்சல் லாஸ்ட் பிக்சல்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கும். நான் வந்து கிளிக்கே பண்ணலை, நான் ஜஸ்ட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்த கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ அகைன் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு காப்பி வந்துட்டுருக்கும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 3 டூல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். லேசர் டூல், ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்சு, பாலிகனல் லேசர் டூல், ஸ்ட்ரெயிட்டு எந்த ஆங்கிள் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் லேசர் டூல் எட்ஜை ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட் பார்த்தா இருந்தாலும் சரி, ரவுண்ட் ஷேப்பாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதில் நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்போட மொத்த சீரீஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.